இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் யூசரா இருந்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் உள்ள எங்களோட அஃபிஷியல் லிங்கை யூஸ் பண்ணி எங்களை அதுலயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஹே கைஸ், இது உங்க இன்ஃபோ ஃபீடர்ஸ், திஸ் இஸ் நௌஃபல். இப்போ நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ் போடுறதுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸை இன்னும் சூப்பராக நம்ம பார்க்க போற ஆப் என்ன அப்படின்னா மோஜா அப்படிங்கிற இந்த ஆப் தான். நீங்க நிறைய ஸ்டோரிஸ் போடுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா இந்த மோஜா ஆப்பை யூஸ் பண்ணி ஆவசம் ஸ்டோரிஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ வாங்க அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அது எப்படின்னா உங்க மொபைல் உள்ள பிளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர் ஓப்பன் பண்ண பிறகு மேலே உள்ள சர்ச் பாக்ஸில் மோஜோ அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் வந்து பண்ணுங்க. சர்ச் பண்ண பிறகு ஒரு ஆப் வந்து ஷோ ஆகும். இந்த ஆப் தான் அது. இந்த ஆப்பை உங்க மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ண பிறகு ஓப்பன் வந்து பண்ணுங்க. இந்த ஆப் ஓப்பன் ஆன பிறகு இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். மேலே வந்து சூஸ் ஏ டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அது போக இந்த ஆப்பில் உங்களுக்கு நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து நிறைய உண்டு. எதுனாலும் நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அது போக செக்ஷனாகவும் நிறைய டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு டெம்ப்ளேட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இதில் இந்த ரெண்டாவது டெம்ப்ளேட் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த டெம்ப்ளேட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் இந்த டெம்ப்ளேட்குள்ள வந்து போய்க்குவாங்க. இப்போ அந்த டெம்ப்ளேட்குள்ள வந்து வந்தாச்சு. இப்போ இந்த டெம்ப்ளேட் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே வந்து டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண சொல்லணும். டெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜுக்கு ரிலேட்டடான டெக்ஸ்ட்டோ இல்லை உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட்டோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் ஆட் பண்ண பிறகு இந்த டெம்ப்ளேட்டில் உங்களுக்கு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லும். இந்த 2 இமேஜ் எப்படி நீங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்னா மேலே உள்ள ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்காங்க ஃபஸ்ட்டு. இப்போ ஒரு இமேஜ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 2வது ப்ளஸ் சிம்பிளை கொடுத்து இன்னொரு இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இமேஜ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ திரும்பியும் அந்த டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டை கொடுத்து இதோட ஃபாண்ட் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக அந்த ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபாண்ட்டுன்னு சைடில் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம். அந்த ஆப்ஷனை கொடுத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து மாற்றிக்கலாம். இப்போ திரும்பியும் அந்த டெக்ஸ்ட்டை வந்து கொடுங்க. டெக்ஸ்ட்டை கொடுத்து இந்த ஃபாண்ட்டுக்கு தேவையான கலரையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறைய கலர்ஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. அது போக இந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கே இருக்குது பிடிக்கல அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வந்து ஈஸியாக நகர்த்தியும் வச்சுக்கலாம். இப்போ இந்த ப்ரிவியூ வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ப்ரிவியூ பார்த்த பிறகு இதை எப்படி உங்கள் கேலரிக்கு சேவ் பண்ணலாம் அப்படின்னா மேலே சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. சேவுங்கிற ஆப்ஷனை கொடுத்த பிறகு கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும். ப்ராசஸ் ஆன பிறகு டேரெக்டாக உங்களோட கேலரிக்கே இது டெம்ப்ளேட் வந்து சேவ் ஆகிடும். நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தாலே தெரியும் நிறைய ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த ஃப்ரீ டெம்ப்ளேட்ஸை நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் வந்து ஸ்டோரிஸாக போஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக இதில் ப்ரோ வெர்ஷன் உள்ள டெம்ப்ளேட்ஸும் அவைலபிளாக இருக்குது. இந்த ப்ரோ வெர்ஷன் டெம்ப்ளேட் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இதை பே பண்ணாமல் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு அந்த டெம்ப்ளேட்டில் வந்து போய்க்குவாங்க. போன பிறகு இந்த டெம்ப்ளேட்டில் 5 இமேஜ் வந்து ஆட் பண்ண சொல்லி இந்த 5 இமேஜை நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ ஃபைனலாக அந்த 5 இமேஜ் அந்த டெம்ப்ளேட்டில் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த ப்ரோ வெர்ஷன் உள்ள டெம்ப்ளேட்டை எப்படி நீங்கள் உங்கள் கேலரிக்கு ஃப்ரீயாக கொண்டு வரலாம் அப்படின்னா தேர்ட் பார்ட்டி ஸ்க்ரீன் ரெக்கார்டர் இல்லை மொபைலில் இன்பில்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் ரெக்கார்டரை யூஸ் பண்ணி இந்த ப்ரிவியூ வந்து நீங்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பண்ணிக்கோங்க. பண்ண பிறகு கைன் மாஸ்டரோ இல்லை இன்ஸ்டாட்டோ யூஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணதை நீங்கள் கிராப் பண்ணி உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஈஸியாக போஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். இப்போ எப்படி இன்ஸ்டாகிராமுக்காக இந்த மோஜா ஆப்பை யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ் போடலாம் அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இன்ஃபோ ஃபீடர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.